ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, பொதுவா வந்து சோசியல் மீடியால வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வந்து பெரிய ஆளாகணும், செலிபிரிட்டி ஆகணும், எல்லாரும் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், நான் வந்து அதிக ஃபாலோவர்ஸ வந்து நான் இது பண்ணணும். அதேபோல வந்து அ எதனா ஒரு விஷயம் பண்ணி நான் என்ன பண்ணணும், திடீர்னு ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சோசியல் மீடியா மோகத்துல வந்து இறங்கிடுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அருவா எடுத்து என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க. அதேபோல என்ன பண்ணுவாங்க, கேக்க வந்து அருவாளால வெட்டுறது. அதே போல வந்து பஸ் மேல ஏறி டான்ஸ் ஆடுறது, நடு ரோட்ல வந்து இது பண்றது, பைக் சாகசம் பண்றது, இது போல நிறைய வந்து என்ன பண்றாங்க, எடுத்து பண்றாங்க. இதனால நிறைய வந்து என்ன பண்றாங்க, விளைவுகள் வந்து அடைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் மேல இருந்து ட்ரெயின் வரும்போதெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க, ட்ராக் மேல இருந்து டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ வந்து நிறைய ஆக்சிடென்டல் நடந்து அதனால நிறைய உயிர்கள் போயிருக்கு. அதாவது இந்த இன்ஸ்டா மோகம், ஃபேஸ்புக் மோகம் இது போல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய உயிர்களை வந்து இழந்திருக்கோம். நிறைய வந்து நம்ம சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம், நியூஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ என்னன்னா கொல்கத்தால வந்து பரபரப்பா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த ரோட்ல வந்து பெண்கள் வந்து கூடி வந்து என்ன பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இது பயங்கரமா வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த இன்ஸ்டா மோகம் அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பப்ளிக்கா வந்து ரோட்ல வந்து என்ன பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இதை வந்து காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இது வேடிக்கை பார்க்கறது மாத்திரம் இல்லாம அவங்க மேல எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இது இப்படியே போகணுமா, நிறைய விஷயங்கள், அதாவது இது கொல்கத்தான்னு எடுத்துக்காம தமிழ்நாட்டுல நம்ம ஊர்லயே என்ன பண்றாங்கன்னா நிறைய விஷயங்கள் இது போல வந்து நடக்குது. இதை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து பொதுமக்களுக்கு வந்து இடையூறா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இது ஆபத்தை வந்து விளைவிக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இதனால நிறைய விளைவுகள் வந்திருக்கு. நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இன்ஸ்டாலயோ இல்ல ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் பண்ணுங்க, எதனா பண்ணுங்க, வீடியோ பண்ணுங்க. ஆனா பாதுகாப்பா வீட்டுக்குள்ள இருந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க பிரபலமா ஆகணும் அப்படின்றத நீங்க வந்து பாதுகாப்பா சேஃபா வீட்டுக்குள்ள இருந்து பண்ணுங்க. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேஃபா வந்து போடுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து வீடியோ எடுத்து பிரபலமாகிறதுக்கு, அதாவது அழகு குறிப்பு போடலாம், சமையல் குறிப்பு போடலாம், நாட்டுல நடக்கிற அநீதிகளை எடுத்து நீங்க பேசி பிரபலமாகலாம். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி எடுத்து போடுங்க. அநாகரிகமா ரோட்ல போய் நின்று ஆடுறது, பஸ்ஸை மறைச்சு ஆடுறது, அப்புறம் வந்து ட்ரெயின் முன்னாடி நின்று வீடியோ எடுக்கிறது, இது போல அநாகரிகமான காரியங்கள் வேணாம். ஏன்னா இதனால நிறைய விளைவுகள் உங்களுக்கும் வரும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் வரும், குடும்பங்களுக்கும் வரும். ஸோ அதனால வந்து இனி கேர்ஃபுல்லா நீங்க வீடியோ எடுத்து நீங்க இன்ஸ்டாலேயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் போட்டுங்க. ஸோ இது போல வந்து இன்ஸ்டா மோகத்தினால வந்து இது மாதிரி வந்து செய்யறவங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.